வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடும். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பூத்தது புத்தாண்டு மகிழ்ச்சி பூத்து குலுங்கட்டும் இந்த ஆண்டு வருஷமெல்லாம் வசந்தம் வார்த்தையில் மட்டுமல்ல நம் வாழ்க்கையிலும் பொங்கட்டும் என்ற ஒரு நல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. திருக்கோணம் மேற்கு கோணம் தெற்கு கோணம் வடக்கு கோணம் கிழக்கு கோணம் மேற்கு கோணம் மேல் கோணம் கீழ்கோணம் பெருங்கோணம் சிறுங்கோணம் முக்கோணம் அரக்கோணம் செங்கோணம் இப்படி எத்தனை கோணம் இருந்தாலும் எங்கள் குழந்தை கும்பகோணத்துக்கு ஈடாகாதுங்கிறதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்கள். என்னுடைய தம்பி அருமை தம்பி அருண் ஒரு விஷயத்தை சொன்னார். கும்பகோணத்தினுடைய சிறப்பெல்லாம் வரிசையாக அடுக்கினார். சிறப்பை சொன்னார். இந்த கும்பகோணத்தை அடையாளத்தை நான் சொல்லட்டுமா? நம்ம இதயா கல்லூரி தான் நம்ம அடையாளம், கும்பகோணத்தின் அடையாளம். இதயா கல்லூரியில் படிக்கிற பெண்கள் எல்லாம் இதயம் நிறைந்த பெண்கள். அதனால தான் ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறாங்க. எல்லாருக்கும் நகைச்சுவை பிடிக்கும். அந்த நகைச்சுவைக்கே எங்கள் மதுரை முத்தண்ணத்தான் பிடிக்கும்னு சொன்னால் அப்பேற்பட்ட நடுவர். அவர் உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தீங்களா, 500 ரூபா கட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. எங்கள் அணியை பாருங்க 200 ரூபா கட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. எதிரணியை பாருங்க செல்லாத காசு மாதிரியே இருக்கு சார். பணம் தான் சார் முக்கியம். இன்னைக்கு பணம் இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது பண்ண முடியுமா சார்? நான் முதுகு தண்டு வலிக்குன்னு கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துருக்கேன். பணக்கட்டு இப்படியா உட்காந்துருக்கோம். நடுவரில் ரொம்ப அற்புதமாக நம்ம சசிகுமார் அண்ணன் பேசினார். பொய்யை சொல்கிறது ஒரு ரகம், உண்மையை சொல்கிறது இன்னொரு ரகம். பொய்யவே உண்மை மாதிரி சொல்கிறது ஒரு ரகம். அந்த ரகத்தில் தான் எங்கள் சசி அண்ணன் வருவார். அவர் சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்களா, அடேங்கப்பா. அவர் சொன்னார் 10 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் அதே டயத்தை தான் காமிக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் அதே டயத்தை தான் காமிக்குது சொன்னார் இல்லைண்ணே. இது பர்மா பஜாரில் 250 ரூபாய்க்கு நான் வாங்கின வாட்ச். அவர் வச்சிருக்கிறது 1 லட்ச ரூபா வாட்ச். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சோடனே என்னோட வாட்சை கொடுத்துட்டு அவரோட வாட்சை கேட்குறேன், கொடுப்பாரா சார்? உங்கள் வாட்ச் அது வர 600 வாட்ச் கிட்ட இருக்கா பார்த்தீங்களா? முள்ளு சுத்தாது. அவனா ஒரு ஊசியை வச்சு சுற்றி விடணும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. நைட்டு படுக்கிறப்ப நம்மிடத்தில் என்ன இல்லை யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு விஷயம்தான், பணக்காரன் தான் நம்மிடத்தில் என்ன இல்லைன்னு யோசிப்பான். காசு இல்லாதவன் நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு தானே சார் யோசிப்பான். அதுதானே சார் வாழ்க்கை நிதர்சனம். பணம் இல்லாமல் இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார்? அதுலேயும் அவர் இன்னொரு கதை சொன்னார் பார்த்தீங்களா, குடும்பத்தில் இருந்தால் நல்ல குணமே துவங்குதான். நான் சொல்கிறேன், குடும்பத்தில் தான் அத்தனை பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே பணம் இல்லாதனால தான். சம்பாத்தியம் புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்களா சார்? சம்பாதிக்காத கணவனை எந்த மனைவியாவது மதிச்சதா வரலாறு உண்டா? நான் கேட்குறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் சம்பாத்தியம் குறைஞ்ச உடனே மரியாதையும் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அதுலேயும் ஏன் மிஸ்ஸஸ்லாம் மீன் குழம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நடுவர் இல்லை. நல்ல குணம்னா இதுதான் கேட்கணும். ஏன் மிஸ்ஸஸ்லாம் அவ்வளோ அழகாக மீன் குழம்பு வைப்பாங்க. அன்னைக்கு மீன் குழம்பு வச்சுருக்காங்க, கிட்னை சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போகிறேன், ஒரே வாடை அடிச்சது. நான் கேட்டேன், மீனை கழுவாமல் குழம்புல போட்டியாம்மா? நல்ல மணக்க மணக்க குழம்பு ஒயின்னு. இன்னைக்கு நீங்கள் பட்டிமன்றம் போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் மணக்க மணக்க மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா நடுவரில். பட்டிமன்றம் முடிஞ்சு சாப்பிடலான்னு போகிறேன், கமகமம்னு ஒரே வாசனை. உண்மையிலேயே மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கியே, என்ன ஃபாலோ பண்ணான்னு. மீன் குழம்பு ஆக்கி இறக்கி வச்சுட்டு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் 1/2 லிட்டர் அதில் ஊற்றி விட்டேன் அப்படிங்கிறா சார். அதுக்கு அன்னபாரதி பரவாயில்ல, மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடும் மணக்க மணக்க, அவ்வளோதான் மீனே செத்து போயிடும். தங்கம் தான் விலை ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் என்னைக்குமே வெள்ளியை தங்கத்தை பீட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் ஒரு வெள்ளியில் ஒரு செயின் போட்டேன்னு வச்சுங்க, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போவேன். எங்கள் நடுவர் ஐயா 15 பவுனுக்கு தங்க செயின் போட்டிருக்காரு. பஸ் ஸ்டாண்டில் படுத்து எந்திரிச்சு போட முடியுமா சார்? செயினை அறுத்துட்டு போயிடுவானு சார். நீ சொன்னதுக்கு நான் காரில் வரதே பெரிய விஷயம். அங்கே ஒரு ஆள் அப்படியா 15 அமைக்கிற வண்டிதான் வண்டியை. பணம் இல்லாட்டி பதஷ்டம் வந்துடுது சார். பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? தங்க குணம். நான் என்ன கேட்குறேன், கட்டின மனைவி என்னைக்காவது கணவனை மதிச்சதா வரலாறு இருக்கா சார்? என்னைக்குமே 24 ஹவர்ஸ் நம்மளை சந்தேக கண்ணோடு தான் சார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், குடந்தை மாநகரம், கோவில் நகரம், இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, மேடையில் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க. இந்த புத்தாண்டில் எங்கள் மதுரை முத்தண்ணன் தலைமையில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர், வைங்க. தயவு கூர்ந்து பெண்கள் எல்லாம் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் எல்லாமே குங்குமப்பட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க. ஏன் காசு நான் வாங்குவேன், நான் வைப்பேன், உனக்கென்னா அப்படின்னு சண்டைக்கு வந்தால் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டிக்கர் போட்டு பழசாக போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து கீழே போட்டு போங்க. நான் இப்போ சொல்கிறது உண்மைனா இங்கே இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. இங்கே இருக்க பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு பழசாக போயிட்டா எடுத்து கீழே போடுறாங்க. எடுத்து கதவில் ஒட்டுறது, கண்ணாடி ஒட்டுறது, பாத்ரூம் பீங்கானில் கொண்டு போய் ஒட்டுறது, வாஷ் பேசனில் ஒட்டுறது. ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஸ்டிக்கர் போட்டு பழசாக போச்சுன்னு பஸ்ஸில் போகிறப்ப ஜன்னலோர கம்பியில் ஒட்டி வச்சுட்டு அவங்க பாட்டில் இறங்கி போயிட்டாங்க சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், பஸ் வந்தது. ஆஹா, பஸ்ஸில் ஜன்னலோர சீட்டு கிடச்சின்னு அடிச்சு பிடிச்சி ஏறி அங்கே உட்காந்து சாஞ்சி தூங்கிட்டே போன பாருங்க வீட்டுக்கு. இந்த ஜன்னல் கம்பியில் ஒட்டியிருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில் ஒட்டிருச்சு சார். இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டை போய் கதவை தட்டினோன்னே என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. பொட்டை பார்த்துட்டு கேட்டாங்க, வா ஐயா வா, எத்தனை வருஷமாக இது நடக்குதுன்னு கேட்டாங்க. நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவங்க பட்டிமன்றத்தை தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டில் என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே. நல்ல குணம் எங்கேயாவது இருக்கா சார்? நீங்கள் முன்னுரையில் பேசினப்போ கூட அழகாக ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதை படித்து சொன்னீங்க. நான் பாட்டா 2 லைன் சொல்கிறேன் சார். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உண்மையா இல்லையா சார்? பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. பணம் இல்லாமல் நான் என்ன கேட்குறேன், நல்ல குணத்தை யார் சார் கேட்குறான்? நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு வீட்டுக்கு கூட போகிறங்க, மாத சம்பளம் வாங்கி உள்ளார போனோடனே மிஸ்ஸஸ் ஹஸ்பண்டை பார்த்து கூப்பிடுவாங்க, வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான். ஏன்? சம்பள கவரை வாங்கத்தான், வேறு ஒன்றும் கிடையாது. வந்தோடனே சொல்லுவாங்க, காசை கொண்டு போய் கொடுத்தா தான் இவர் எங்கள் ஹஸ்பண்டு, இல்லாட்டி அன்னையோட சஸ்பெண்டு சார். காசு தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. பெத்த பையனாகவே இருந்தாலும் அப்பா காசு கொடுத்தா தான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்ப சொல்லுவான், இந்த ஒப்பரா இருப்பார் டாடிம்பான். காசு கொடுக்கல அந்த ஒப்பராம் பாரு கேடிம்பா சார். காசை கொடுத்தா தான் நீங்கள் அம்மா, இல்லாட்டி ஆயிடுவீங்க சும்மா. காசை கொடுத்தா தான் அவர் அப்பா, இல்லாட்டி ஆயிடுவார் டப்பான்னு சொன்னால் குடும்பத்தில் கூட இன்னைக்கு பணம் தான் சார் பிரதானமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்களே காந்தி நோட்டில் இருக்கிறாரு, காந்தி எல்லா நோட்லையும் இருக்காருன்னு. இந்த காசு செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அப்போ தெரிஞ்சது சார் இந்த பணத்தோட அருமை. சத்தியமாக சொல்கிறேன், அன்னைக்கும் ஒருத்தன் ஓடி வந்து என்கிட்ட கேட்டான், சார் இந்த 500 நோட்டு 1000 நோட்லாம் செல்லாதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாடா, என்ன அதுக்கு? இப்போ அந்த மாதிரி கட்டின கல்யாணம்னா செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களான்னு என்கிட்ட வந்து கேட்குறான் சார். அதுலேயும் இந்த பணம் செல்லாதுன்னு சொன்னோடனே பேங்க்ல அவன் மாற்றுறதுக்கு பட்ட பாடு இருக்க. நான் இப்போ சேலத்தில் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். 2 கிலோமீட்டருக்கு கியூ நிற்குது சார். காலையிலேருந்து 8 மணிலேருந்து நான் மதியம் 12 மணி வரைக்கும் நிற்கிறான், ஒருத்தனும் பணம் மாற்றலை. ஒரு ஆள் மட்டும் உள்ளர போகிறாரு, பிடிச்சி வெளியில் தள்ளி விட்றானுங்க. அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி மண்ணை வாரி தூக்குனார். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் நின்னாலும் பணத்தை யாரும் மாற்ற முடியாதுடான்னார். ஏன் அப்படின்னு, நான் தான் பேங்க் மேனேஜர், என்னையே அவனுக்கு உள்ளர போடாமல் வெளியில் தூக்கி போடுறானோ, நான் பணத்தை மாற்றி எப்படி அவங்களுக்கு கொடுக்காதுன்னார். அதே டயத்தில் தான் சார் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அன்னபாரதிக்கு சேலத்தில் 2000 ரூபா தாள்லேயே மாலை. ஆஹா, இங்கேருந்து கால் வரைக்கும் இந்த பிள்ளை பல்ல இழிச்சிக்கிட்டு நிற்கிது. ஆச்சு, ஏன்னா ரூபா எண்ணு எவ்வளோ இருக்குமோ, 60,000மோ 70,000மோ. சந்தோஷமாக வீடு வந்து டிவியை போடுது, இன்னையிலிருந்து 2000 ரூபா தாள் அனைத்தும் செல்லாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை கடைசியில் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு உட்காந்துச்சு. நல்ல குணம்னு அவங்க பெருமை பேசுகிறாங்கல்ல, நல்ல குணம் இந்த கலிகாலத்தில் யாருக்காவது இருக்கா சார்? நம்ம வீட்டில் கரண்ட் போனால் கூட சந்தோஷம் வரமாட்டேங்குது. பக்கத்து வீட்டில் கரண்ட் போச்சுன்னு தெரிஞ்ச உடனே பரவாயில்ல, அவனுக்கு சேர்ந்து போச்சு, நம்ம நிம்மதி ஆகிறான் சார். தான் கஷ்டத்தை கண்டு கவலைப்படுறதை விட இதே போல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறவன் தானே அதிகமாக இருக்கிறான். அப்போ நல்ல குணம் எங்கே சார் இருக்குது? எல்லாமே பணம் தான் நிர்ணயிக்குன்னு சொன்னால் இன்றைக்கி பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னான், நீங்கள் காந்தி ரூபா நோட்டில் இருக்காருன்னு சொன்னீங்களே, அதை வச்சே பாட்டில் சொன்னால், தேடி பார்க்குறேன் காந்தியத்தான் காணோம், தேசத்தில் நாளும் சாந்தியத்தான் காணோம், ரூபா நோட்டில் வாழுறாரு காந்தி, வாய் நிறையா ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போலே நாம் சிரிப்போம், அண்ணாத்தே ஆரம்பம் ஆயாச்சே பேரின்பம் பம் பம் பம், காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாச கதுவ அன்னலட்சுமி தட்டுகிற நேரம் இது. எல்லாம் பணம் தான் சார். பணம் இல்லாமல் இன்னைக்கு எதையுமே செய்ய முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் பெருமையோடு சொல்கிறேன் நடுவரில்,
பணத்துக்காக பேச வந்தாலும் இந்த பேராசிரியர் அபு, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என் சொந்தக்காரன் பூரா எனக்காக சுற்றி வந்து நிற்பான் சார். நான் எப்படி கஷ்டப்படுறேங்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு, உதவி பண்ணுறதுக்கு எவனும் வரமாட்டான். நல்ல குணம் இருந்தாலும் உதவி பண்ணுறதுக்கு. அப்போ இன்னைக்கு பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா நான் கேட்குறேன். அதனால தான் நிஜமாக சொல்கிறேன், இந்த பணத்தோட அருமை யார்ட்டு தெரியுமா கேட்கணும்? கை நிறைய காசு வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற சசிகுமார் அண்ணன் மாதிரி ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் கேட்டால் பணம் தேவையில்லைன்னு தான் சொல்கிறார். ஏன்? தேவையானாலும் வீட்டில் வச்சிருக்கிறார். நடுவர்கிட்ட கேட்டால் பணம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க, தேவையானாலும் வச்சிருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஏழைகள்கிட்ட கேட்டு பாருங்கள் சார், பணம் எவ்வளோ தேவைன்னு நாங்கள் சொல்கிறோம் சார். பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு 60 லட்சம் கடனில் லோனில் இருக்கு. அது இருக்குன்றாரு. அதுக்கடுத்து எப்படி சொல்லணும்ல, அவர் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டு, இந்த பொட்டெல்லாம் வைக்கிறீங்க இந்த புத்தாண்டில் சொன்னோம்ல, இன்னொன்று இந்த விளம்பரத்தில் அப்பப்போ ஆண்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக போடுங்க. எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பெண்களை தான் போடுறீங்க. ஏன் ஆம்பளை குளிக்கிறதே இல்லையா? நாங்கள் எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்காது பார்க்க. அதில் இன்னொன்று பெருமையாக சொன்னார் பார்த்தீங்களா, தூய தமிழில் அடுக்குனார் பார்த்தீங்களா. 1 லட்ச ரூபா ஃபோனு அது அறிவை வளர்க்குதா? 1 ரூபா சாக் பீஸு தான் அறிவை வளர்க்குது. நான் கேட்குறேன், உங்களுக்கு எதுக்கு 1 லட்ச ரூபா ஃபோனு? எங்கள்கிட்ட கொடுங்க, 1 ரூபாய்க்கு நாங்கள் சாக் பீஸ் வாங்கி தரோம், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேக்கான்னு பேசக்கூடாது சார். பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? இந்த பணத்தோட அருமை ஆட்டு தரமா கேட்கணும், கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள்ட்ட கேட்கணும். இதை தாண்டி இன்னொருத்தர் நீங்கள் போய் கேட்கணும், யார்ட்டு தருமா? இந்த மாதிரி கும்பகோணம் மாதிரி ஒரு அற்புதமான கோவில் நகரம், ஒரு 85 வயசு பெரியவர், அவர்கிட்ட நிறைய சொத்து வச்சு மிராசுதாரா அந்த ஊரில் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு, நாம தான் இவ்வளோ காலம் மிராசுதாரா செல்வந்தானே அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோமே, காசை வச்சு நீ என்ன பண்ண போகிறோம்? நாம் பெற்றது ஒரே ஒரு பிள்ளை, நல்ல குணம், தங்க குணம். அதனால் அந்த சொத்தை பூரா தான் பிள்ளைக்கு எழுதி வைப்போம், அவன் இந்த ஊரில் மிராசுதாராக வர்றதை நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சந்தோஷப்பட்டு நல்ல குணத்தில் தான் சொத்தை பூரா பையனுக்கு எழுதினார். பையன் என்ன தெரியுமா பண்ணா? காசை வாங்கிட்டு அடுத்த நாளே அப்பாவை 3 வேளை சாப்பாட்டுக்கு நடு ரோட்டில் விட்டான் சார். அந்த பெரியவர் அந்த ஊர்லேயே மிராசுதாராக வாழ்ந்தவர், செல்வந்தராக வாழ்ந்தவர், 4 பேருக்கு கொடுத்து உதவுனவர். ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கிறது எப்படி தெரியுமா வரக்கூடாது? தான் ஊரில் தான் காசு வச்சிருந்து 4 பேருக்கு கொடுத்து இன்னைக்கு வாழ்ந்து கட்டு நாம் யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணோமோ அவனே நம்மளை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரட்டுமான்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அந்த கஷ்டம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது சார். அந்த மாதிரி அந்த பெரியவருக்கு வந்தது. அப்போ வேதனைப்பட்டு நினச்சாராம், அடே படுபாவி, பெத்த பிள்ளை, என் நல்ல குணத்தினால நீ நல்லா இருக்கணும்னு தாண்டா என் சொத்தை பூரா உன் பேரில் எழுதி வச்சேன். இன்னைக்கு சொத்தை பூரா வாங்கிட்டு அப்பன்னு நடு ரோட்டில் விட்டியடா. இந்த காசை வச்சிருந்தா கூட இந்த காசுக்காகவாது எனக்கு கௌரவமாக சோறு போட்டு என்னை நல்லபடியாக காடுக்கு அனுப்பி வச்சிருப்பியடான்னு வேதனைப்பட்டார்னு சொன்னால், இதை இன்னைக்கு இல்லை, இந்த பணத்தோட அருமையை 40 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் அழகா பாட்டில் சொல்லிட்டு போயிட்டான் சார். பொன்மன செல்வனை பற்றி அவர் பெருமையாக சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. அந்த காலகட்டத்தில் கவிதை எழுதின கண்ணதாசன் தான் இந்த பணத்தோட அருமையை சொன்னால், ஒரு குளம்னு இருந்தால் அந்த குளத்தில் தண்ணி இருந்தால் தான் மீனுங்கிற ஒன்றே இருக்கும், மீன் இருந்தால் தான் அதை பிடிக்க கொக்குங்கிற ஒன்றே அங்கே வரும். அதுபோல் பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் நீ காசை வச்சுருந்தா தான் அப்பான்னு சொந்தம் சொண்டாடிட்டு வருவான் அந்த சொந்தக்காரங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கள்ளம்மா. பனையிலே சொரிருந்தா பூனைகளும் சொந்தமாடா, வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. உங்ககிட்ட பணம் இருந்தால் சொந்தக்காரன் கூட உறவு கொண்டாடிட்டு வருவான். ஓ வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்கார பையன் ஒரு பையன் நிற்க மாட்டாங்கிறதான் வாழ்க்கை நிதர்சனம். அப்போ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா இதயத்தில் பாசம் இருக்கிறத விட பாக்கெட்டில் பணம் இருக்கணும் சார், அதுதான் முக்கியம். இந்த பணம் எப்பேற்பட்ட வேலையை தெரியுமா செய்யுது? பணங்கிறது 10 செய்யும். இந்த பணம் மட்டும் நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சமுதாயம் நம்மளை வச்சு செய்யும் சார், அதுதான் வாழ்க்கை நிதர்சனம். இந்த பணம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் அழகா பாட்டில் சொன்னான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. கையில் காசு இல்லாட்டி இந்த நியூ இயர் வந்துருச்சு, அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு ஆசைப்பட்டுட்டு மிடில் கிளாஸாக இருக்கவங்க இந்த பொங்கல் வரப்போகுது, பணம் இல்லாத கஷ்டம் எப்படி தெரியுமா இருக்கும்?
பணங்காசு இருக்கிறவன் 2 மாதம் முன்னாடியே புத்தாடையெல்லாம் வாங்கி குடும்பத்தில் சந்தோஷமாக அந்த விழாக்களை கொண்டாடுவான் சார். ஆனால் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவன் அடித்து பிடிச்சி எங்கேயாவது கடனை வாங்கி நாளைக்கு பொங்கல்னா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எந்த கடையாவது திறந்துருக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாமான்னு வேதனை பட்டு அலைகிறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த பணத்தோட அருமையை சொல்லுவான். பணம் தான் அத்தனையும் தீர்மானிக்கிறது என்று சொன்னால் பணம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இந்த பணம் எப்பேற்பட்ட தாக்குதல் அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துது. டிசம்பர் 17 ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நாம் வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு சம்பவம் பெங்களூர் மாநகரில் நடந்தது. டிசம்பர் 17, 2025 நம்ம பெங்களூர் பாலாஜி நகரை சேர்ந்த வெங்கட்ரமணா அப்படிங்கிற ஒரு 34 வயது இளைஞன். 34 வயது இளைஞன் சார். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ரூபான்ற ஒரு மனைவி இருக்கிறா. அவருக்கு திடீர் மாரடைப்பு வந்துருச்சு சார். எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போகணும்னு முயற்சி பண்ணுறாரு, அவரால் முடியல. ஆனால் அந்த ரூபா கட்டின கணவங்கிறதுனால எப்படியாவது காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கூட்டியில் உட்கார வச்சு கொண்டு போகிறாங்க. பின்னாடி மாரடைப்போட கஷ்டப்படுற கணவன் அந்த பதசத்தில் அந்த அம்மாவுக்கு பைக்கை ஓட்ட தெரியாமல் தடுமாறி ரோட்டில் கீழே விழுந்துடுறாங்க. மாரடைப்பு நெஞ்சு வலியோட ஹஸ்பண்ட் படுத்து கிடக்கிறாரு. ஒரு பெண்ணால் கணவனை காப்பாற்றணும். எதிர்காலமே கணவன் தான். அவன் இல்லாட்டி இந்த குடும்பத்துக்கு வருமானமே கிடையாது, பிள்ளைக்கு அப்பா கிடையாது. இல்லாமல் என்ன பண்ணுறதுங்கிற பதசத்தில் போகிற வர்ற வண்டி ஒன்றுன்னா நிறுத்தி பார்க்குறாங்க. அந்த பெண்ணு எந்த வண்டியுமே நிறுத்தலை, உதவி பண்ணலை. காலம் கடந்து அவங்களுக்கு உதவி கிடச்சிது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. டாக்டர் ஒரே வரியில் சொன்னார், இவர் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சுமான்னு சொன்னார். இங்கே மனிதநேயம் செத்து போச்சு. ரூபாட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா, ரூபா இருந்திருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போக தேவையில்ல, ஹாஸ்பிட்டலே இவங்களை தேடி வந்திருக்குன்னு சொன்னால் பணம் தான் அந்த சமுதாயத்தில் எல்லாத்தையும் நிர்ணயிக்குதுங்கிற ஒரே காரணத்தால் கூழு, சுண்டல், வேர்க்கடலை, வத்தக்கரை, ஒடுமாக, சுண்டகஞ்சி, சுட்டாள, மக்காச்சல், நீர்மோர், பேட்டனி, இளநீ, இராத்துக்கு, கடலமட்டை, கம்லெட்டு, வெள்ளரிக்காய், அவிச்சமட்டை, ஆஃப் ஆயில், இது எல்லாமே டூப்பு. பாக்கெட்டில் இருக்க பணம் தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பணத்தை நிறைய சம்பாதியுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சொந்தங்கள் உங்களை தேடி வரும் என்கின்ற காரணத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவைப்படுவது தங்க குணத்தை காட்டிலும் வெள்ளி பணமே என்று சொல்லி சசிகுமார் அண்ணனுக்கு மட்டுமல்ல, அந்த 3 பேர்த்துக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வெள்ளியாக இருக்கலாம், நீங்கள் தங்கமாக இருக்கலாம். நாங்கள் வெள்ளியாக இருக்கலாம், நீங்கள் தங்கமாக இருக்கலாம். நாங்கள் வெள்ளி, ஆனாலும் பட்டிமன்றத்தில் நாங்கள் கில்லி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்ததில் மகிழ்ச்சி அடைந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.